ஹாய் ஆல் ப்ரெக்னன்சி டே 58ல என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். முன்னாடி நாளே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன். ஒன் டே விட்டு ஒன் டே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுக்குவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நட்ஸுமே போட்டிருக்கேன். இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா 3 பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா இதில் சுகர் எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் அப்படியே மிக்ஸியில் போட்டு அடித்து மார்னிங் குடிச்சுக்குவோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ராகி தோசை, அதில் ஒன்றில் வந்து முட்டை போட்டு முட்டை ராகி தோசையாக வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். 2 சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா நேற்று நான் பண்ண 1 kg பிளைன் டீ கேக். ஸோ இதை வந்து இன்றைக்கி கட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணி பீஸ் போட்டால் ரொம்ப சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. எப்போவுமே பிளைன் கேக் எனக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஸோ இதை பீஸ் போட்டு தேவையானவங்களுக்குலாம் வந்து கொடுத்துட்டேன். 11 o'clock போல் நல்ல ஒரு பெரிய இளநியை வந்து கட் பண்ணி குடிச்சுக்கிட்டேன். ப்ரெக்னன்சி டைமில் இளநீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. 12 o'clock போல் பார்த்தீங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கட் பண்ணி ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து சாம்பார் வந்து வச்சுருந்தேன். முள்ளங்கி சாம்பார், காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தான் ரைஸ் வந்து எடுத்துக்குவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரிச்சியில் நல்ல மழை வந்துச்சு. கிளைமேட்டுமே நல்லா கூலிங்காக இருந்துச்சு. கூலிங்காக கிளைமேட் இருக்கும்போது நமக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ இந்த டைமும் எனக்கு தோணுச்சு. 4 ஸ்லைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுவே வந்து சாப்பிட முடியல. கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும் போட்டு கொஞ்சமாக வந்து பால் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா 2 தோசை, கொஞ்சம் முருங்கைக்கீரை இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு இன்றைக்கான டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.